அலை அடிச்சா ஏன் இந்த அலை வந்து 140ன்னு கொண்டு போயிருக்கலாமே. ஒரு ஓகே விஜய் என்கின்ற பேரலை அடித்ததுன்னா அது எப்படி கரெக்டா 108ல வந்து நிக்குது? இந்த கேள்வியும் வந்து ஒரு குடைச்சலான ஒரு கேள்வியாக பலருக்கு இருக்கு. நான் மீண்டும் சொல்றேன், இப்படித்தான் நடந்திருக்கும் டேம்பரிங் நான் சொல்ல முடிவுக்கே எழுத வரல. ஆனா அந்த 108ல வந்து நிக்கிறப்போ விஜய் வந்து கம்ஃபர்டபுள் மெஜாரிட்டியும் கொடுக்க கூடாது. நம்ம ஏடிஎம்கே உடைக்கணும், உடைச்சு அதை வந்து டோட்டலா காலி பண்ணிடலாம். உடைக்க போறாங்க அப்படிங்கிறதா என்னோட ஒரு ஒரு எண்ணமாகவும் இருக்குது. ஏற்கனவே ஒரு 14-15 பேரை சேர்த்துட்டு தான் அரசியல் புரசலாக செய்திகள் வருது. நத்தம் விஸ்வநாதன் தலைமையில் அது நடக்கும்னு பேசிக்கிறாங்க. அப்படி நடந்துச்சுன்னா அதோட ஏடிஎம்கே இஸ் ஆல்மோஸ்ட் ஃபினிஷ்ட். ஒரு சின்ன இதுக்கு இருக்கிற ஒரு மேக்ரோ திட்டத்தை பார்க்குறீங்கல்ல, அப்படியே ஒரு மகாராஷ்டிரா, ஒரு பீகார் அப்படியே ரிப்பீட் ஆகிறத நீங்கள் பார்க்குறீங்கல்ல. அப்போது ஏடிஎம்கே நீங்கள் முடிக்கலாம். அதுக்கு வந்து கரெக்டாக 106, 108ல் வந்து கொண்டு வந்து முடிக்கிறாங்க. நீங்கள் இந்த பக்கம் எல்லாம் எங்கே இப்போது நான் திருச்சியை எடுத்து பார்த்தேங்க. திருச்சி மாண்புமிகு நேரு அவர்கள் தொகுதி நான் பல முறை ஆய்வு செய்த ஒரு தொகுதி. அங்கே இருக்கிற இஸ்லாமிய மக்கள் ஒட்டுமொத்தமாக ஜமாத், உலமாக்கள் சபை எல்லாம் சேர்ந்து வந்து திமுகவுன்னு தான் முடிவெடுத்தா. இது திரும்ப திரும்ப சொன்னது. அவங்க ஒன்றும் மாற்றி போட்டிருக்க வாய்ப்பே கிடையாது, சாத்தியமே இல்லை.